நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். நண்பர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி போர்டு தான் இது வந்து கஸ்டமருக்கு ஒரு செஞ்சு கொடுத்தா அது சர்வீஸ்க்கு வந்துருக்கு. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆடியோ மட்டும் ஒர்க் ஆகலை. அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இது எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் எல்லாமே கொடுத்தாச்சு. பவர் செக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸ் 55 கொடுத்துருக்கேன். ஸ்பீக்கர் அவுட் எதுவுமே வரல. ஆனால் ஆடியோ வோல்டேஜ் இன்புட்டாக போகுது, அவுட்புட் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இப்போ வந்து இது வந்து ஓப்பன் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணி பார்த்துடலாங்களா வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இதை வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இது ஒன்று செக் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் ஒரு எல்இடி போயிட்டுருக்கு. இந்த எல்இடி ஃபால்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டுங்கன்னா மல்டிமீட்டரில் பசர் மோட் வச்சுக்கலாம். பசர் மோட் வச்சுட்டு இதை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வேறு எதுவும் ஷார்ட் காட்டல. அப்போ பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மேலே தான் டவுட்டாக இருக்குது. பார்த்துடலாம். பாருங்க, இது வந்து பஸ்ஸர் சவுண்டும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இது மாதிரி காட்டணும். இது எதுவும் காட்ட மாட்டேங்குது பாருங்கள். அப்போ இந்த பீஸபிள் மட்டும் தான் போயிருக்கோம். ஓகேங்களா, அந்த பீஸபிள் கழட்டிட்டு புதுசாக பீஸபிள் பதில் நம்ம செம்புக்கன் வைண்டிங் பண்ணுவோம்ல, அது மாதிரி வைண்டிங் பண்ணி புதுசாக போட்டு பார்த்துடலாம். பெரும்பாலும் இதில் வேறு எதுவும் ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மட்டும் மாற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸுங்க, பாருங்கள், இது பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னு சொன்னால அதேமாதிரி பாருங்கள், ரெண்டாவே உடஞ்சிருக்கு. பாருங்கள், பீஸபிள் ரெசிஸ்டன்ஸு ரெண்டாக உடஞ்சிருச்சு. இப்போ வந்து வைண்டிங் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இது பவர் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் வந்து ஒரு ரவுண்டிங் பண்ணிடலாம், ஒரு வச்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இதை ஓவர்லோடு கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. பீஸபிளுக்கு மட்டும் போயிடுச்சு. இதுக்கு வந்து புதுசாக வைண்டிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஆடியோ ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்னென்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து வெடிச்சிருச்சு. ஓகேங்களா, லோடு அதிகமாக கொடுத்துருப்பாங்க போல், இது வெடிச்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா இந்த காயில் வவுண்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி காயில் செம்பு வந்து ரோல் பண்ணி போட்டிருக்கோம். இது வழக்கமாக இது மாதிரி இப்போ வர போர்டில் எல்லாமே போடுவோம். அதுக்காக ரோல் பண்ணியிருக்கோம். அதுலேயே பார்த்திங்கன்னா சப்புக்கு பாருங்கள், இது மாதிரி போடுவோம். ஓகேங்களா, இந்த ரோலிங் போட்டு போடுவோம். அதே மாதிரி இதுக்கும் ஆல்ட்ரு பண்ணிட்டோம். அது இடிக்காத பீஸ் பணம் கொடுத்துட மாட்டாங்கன்றதுக்காக அடிக்கே ஒன்று இந்த ஒரு எல்இடி ஒன்று ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 330 ohms 2 watt போட்டிருந்தோம். இப்போ வந்து 100 ohms 1 watt போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் 100 ohms போட்டிருந்தேன். 100 ohms எடுத்துகிட்டு 33 ohms போட்டு டவுன் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 45 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருந்தாங்க. நான் இங்கே தான் கொடுத்தோன்னு போனால் மறுபடியும் அந்த மாதிரி பிரச்சனை வரணுன்றதுக்காக கொஞ்சம் டவுன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து கம்மியாக வரணுன்றதுக்காக இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த 220 ohms போட்டிருந்தேன். அது 220 ohms போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து கிளியரிட்டி வராது, கொஞ்சம் ஆடாக வர மாதிரி வரும். அது எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 560 ohms போட்டேன். மற்றபடி வேறு எதுவும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, சின்ன ஃபால்ட்டு தான். இப்போ பாருங்கள், ஆடியோ ஓகே ஆகிடுச்சு. இந்த எல்இடியும் பிளிங்க் ஆகும். இப்போ வந்து ஆடியோ நம்மளுக்கு ஆடியோ வேணும்னா கழட்டி விட்டுட்டா இப்படி செக் பண்ணுறது இப்படி தான் செக் பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள், இப்போ கழட்டிடுறேன். இப்போ கழட்டிட்டு பாருங்கள், ஆடியோ வைக்கிறேன் பாருங்கள், ஆடியோ ஏற்றுறேன், எல்இடி எரியும். ஓகேங்களா, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஆடியோ ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை வச்சு இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். பாருங்கள், இப்போ வந்து எல்இடி பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஆடியோ ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது சுத்தமாக எரியலனாலும் ஃபால்ட்டு, இது மாதிரி பிளிங்க் ஆகாத எரிஞ்சிட்டே இருந்தாலும் ஃபால்ட்டு. இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து இது ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு போர்டு இருக்குது நம்ம கம்பெனி போர்டு. அடுத்து இன்னொன்று வந்துருக்கு 5 channel போர்டு, அதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபினிஷ் ஒர்க் முடிச்சிட்டோம். ஹீட்ஸிங்கில் ஃபிட்டிங் பண்ணிட்டோம், எல்லாமே முடிச்சாச்சு. இருந்தாலுமே நம்ம கடைசியாக ஒன்ஸ் வந்து ஆடியோ வந்து செக் பண்ணணும், ஏன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ வந்து எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற டைட் மாதிரி தான் இருக்கும், சால்ட்ருங்க இருக்கிற மாதிரி இருக்காது. இதுக்கு ஒன்று மட்டும் எல்லாமே சொரு டைப் தான் வரும். இதுக்கு வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து சொரகிற மாதிரி அந்த ரேஞ்சு தான் வரும். மேல் ஃபீமேல் அது மாதிரி தான் வரும். இப்போ வந்து பாருங்கள், ஆடியோ செக் பண்ணிடலாம்.
இப்போ ஆடியோ ஒர்க் ஆகுது. இப்போ வந்து கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வாங்கி போன பொருள் தான். அது வந்து சின்ன சின்ன ஃபால்ட்டு. அவங்க வந்து வீட்டில் யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்திருக்கு. அது இன்வைட் வெளியில் வந்து நேற்று தைப்பூசன்றதுனால கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் வேண்டாம்னு பாட்டு அது பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் ஓவராக இதானோடனே பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போயிடுச்சு. அப்புறமா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அது கொடுத்தோம்னா பஸ்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ சர்வீஸ் பண்ணி இப்போ கொடுத்துடலாம். அவ்வளோதான், ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பெரிய ஒர்க்கெல்லாம் இதில் சின்ன ஒர்க்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா 12 ஸ்பீக்கர் வந்து 8 ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. அதுக்கு 45 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் டொராய்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சில் 8 பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. வீட்டில் கேட்கும்போது சரி போயிடுச்சு. அவங்க வந்து அவுட்டரில் வந்து கேட்கும்போது பார்த்திங்கன்னா சவுண்டு கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்களா, அது மாதிரி அதிகப்படுத்தும் போது அந்த கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு. இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டோம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டு ஆர்டர் வேணும்னு சொல்லுங்கள். புதுசாக வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSC ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாலும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.